ஃப்ரம் அ சாலிட் ரைட் சர்க்குலர் கோன். ஒரு கோன் இருக்கு. அதோட ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஆஃப் த பேஸ் வந்து 12 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 2 ஷேப் இருக்கு. இதுல கோன் பத்தியும் சிலிண்டர் பத்தியும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கோன். கோனுக்கு அவங்க கொடுத்திருக்கிற ரேடியஸ் வந்து 12. ஸோ கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ள ஒரு சிலிண்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்மால் ஆர் அப்ளை பண்ணிக்கலாம். 12 சென்டிமீட்டர் இருக்கு. ஹைட் வந்து 6 கொடுத்திருக்காங்களா? கோனோட ஹைட் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சாலிட் சிலிண்டர். A right circular cylindrical cavity of height 3 சென்டிமீட்டர். ஒரு சிலிண்டர் வந்து 3 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கு. அது வந்து இது உள்ள இருந்து கர்வ் வந்து போட்டு வெளியில எடுக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி போட்டு வெளியில எடுத்திருக்காங்க. அதான் கேவிட்டி. ஸோ சிலிண்டருக்கு அவங்க கொடுத்திருக்கிற யூனிட் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருந்தா அவங்கள வந்து இப்படி எழுதிக்கோங்க. ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அவங்களோட ரேடியஸ் வந்து 4 கொடுத்திருக்காங்க. ஆர் வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இது வந்து H1 இதை H2 கூட எழுதிக்கலாம். இதை கேபிட்டல் ஹெச் இது ஸ்மால் ஹெச் அப்படி கூட நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா காமன் டேர்ம் எடுக்கும்போது ஒரே மாதிரி ஆல்பபெட் இருந்தா நம்ம தெரியாம வெளில எடுத்துருவோம். அதுக்காக இப்படி எழுதிக்கோங்க. இது இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் வந்து ஹாலோ பண்ணி வெளியே எடுத்துட்டாங்க. such that base of the cone and the cylinder form a concentric circles. அதாவது ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட சென்டரா வச்சுட்டு நிறைய சர்க்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்களுக்கு பேர் தான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இத சென்டர் வந்து சேமா வச்சுட்டு தான் இந்த சிலிண்டரோட பேஸும் இந்த கோனோட பேஸும் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கொடுத்துருக்காங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் பைனா பைக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு உட்டன் வச்சுக்கோங்களேன். ஒரு உட்டன் கோன் எடுத்து அதுக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனை கட் பண்ணி வெளியில எடுத்துட்டு அந்த ரிமைனிங் போர்ஷனுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. அப்ப எந்த ஏரியாலாம் பெயிண்ட் ஆகும்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. அதான் சர்ஃபேஸ் ஏரியா பேசிக்கா. இப்ப இந்த கோனோட அவுட்டர் லேயர் பெயிண்ட் ஆகும். ஸோ அவுட்டர் லேயர்ன்றது என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் பெயிண்ட் ஆகும் டெஃபினட்டா. ஸோ இதை எழுதிக்கலாம் நம்ம. உள்ள வந்து சிலிண்டரோட கர்வ் பெயிண்ட் ஆகும். ஸோ சிலிண்டரோட கர்விக்கல் பார்ட் வரும். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரும் நம்ம எழுதிடலாம். இப்போ இதோட டாப்பை பார்க்கும்போது இந்த கோனோட டாப்ல இந்த நான் ஷேட் பண்றேன்ல இந்த இடம் பெயிண்ட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல உட் இருக்கும். இந்த சர்க்கிள் இருக்குல்ல இந்த இடத்துல மட்டும் தான் என்ன போயிருக்கும்? ஹோல் மாதிரி போயிருக்கும். இந்த இடத்துல உட் இருக்காது. அந்த இடத்துல நம்ம ஆக்சுவலா பெயிண்ட் பண்ண மாட்டோம். ஆனா இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணாம நம்ம கீழே போய் இந்த இடத்துல சிலிண்டரோட டாப் இருக்கும்ல அந்த இடத்துல உட் இருக்கும். அந்த இடத்துல நம்ம பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்க மிஸ் பண்ண போர்ஷன் இந்த இடத்துல பெயிண்ட் ஆயிடுதுல. அப்ப இது இங்க இருக்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப இந்த கோனோட இந்த பேஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப். அது கண்டிப்பா என்ன ஆயிருக்கும்? பெயிண்ட் ஆயிருக்கும். இந்த இடத்துல பெயிண்ட் ஆகாம இது உள்ள போய் பெயிண்ட் ஆகும். எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆகுற அந்த சர்ஃபேஸ் ஏரியா சேம் தானே. அப்ப ஏரியா ஆஃப் த பேஸ் சர்க்கிள் ஆஃப் த கோன் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ நம்மளோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு பார்க்கும்போது நம்மளோட ஃபார்முலா என்ன? πr/l. எல் வேணும். அதாவது நம்மளோட கோனோட ஸ்லாண்டைட் நமக்கு வேணும். ஸ்லாண்டைட் கொஸ்டின்ல நமக்கு கொடுக்கல இல்லையா? அதை நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ கோனோட ஸ்லாண்டைட் அப்படின்றது வந்து L squared equal to H squared plus R squared அப்படின்னு நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. இதுல L தான் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ L squared equal to Hக்கு பதிலா 6 கொடுத்துருக்காங்க. 6 squared plus 12 squared அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை எழுதிட்டோம்னா 6 ஸ்கொயர் பண்ணா 36 வரும். 12 ஸ்கொயர் பண்ணும்போது 144 அப்படின்றது கிடைக்குது. ஸோ L squared equal to இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஆட் பண்ணும்போது 180 கிடைக்குது. ஸ்கொயர் அங்க போனா என்ன ஆயிடும்னா ரூட் ஆயிடும். அப்ப L is equal to root of 180 அப்படின்னு எழுதிக்கலாம். 180ன்றத வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 9 into 20ன்னு எழுதிட்டோம்னா 9ல இருந்து 3 3s are 9ல 3 வெளில எடுத்துட்டோம்னா 3 times root 20 அப்படின்றது தான் நம்மளோட கோனோட ஸ்லாண்டைட்டோட ஃபார்முலாவோட நம்மளுக்கு சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய எல்லோட வேல்யூ. இப்போ நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட்க்கு πr/lக்கு நம்ம எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரோட ஃபார்முலா இங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல முதல்ல கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வந்து πr/l plus curved surface area of the cylinder CSA of the cylinder வந்து 2 πr/h plus base of the cone. கோனோட பேஸ் வந்து சர்க்கிள் ஷேப் πr ஸ்கொயர்னு எழுதணும். ஆனா கோனுக்கு நம்ம ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் எடுத்திருக்கோம். அதனால கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ இங்கேயுமே கேபிட்டல் ஆரே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா கோனோட எல்லா ரேடியஸ்க்கும் நம்ம கேபிட்டல் ஆர் போட போறோம். சிலிண்டருக்கு எல்லாருக்கும் ஸ்மால் ஆர் அப்படின்றத போட போறோம். ஸோ எழுதியாச்சு. இங்கேயும் பை இங்கேயும் பை இங்கேயும் பை இருக்கு. சிலிண்டரோட ஹைட்டை H2ன்னு எழுதியிருக்கோம். இங்க H2ன்னு போட்டுக்கோங்க. ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்டிருக்காங்க கிவ் யுவர் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க கிவ் யுவர் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பைன்னு கேட்டிருக்காங்கல்ல. அதனால ஆன்சரை பையிலே விட்டுலாம். ஸோ இங்க பையே வச்சுக்கலாம். இங்க எல்லாத்துலயுமே என்ன காமனா இருக்கோ அது வெளில எடுத்துருங்க. எல்லாத்துலயுமே பைன்ற டேர்ம் காமனா இருக்கு. பையை வெளியில எடுத்துட்டோம்னா உள்ள வந்து இதுல ஆரும் எல்லும் இருக்கும். இதுல
ஒரு 2 ஒரு R நம்மளோட H2 இருக்கும். இதுல வந்து R² மட்டும் இருக்கும். எல்லா வேல்யூவும் நம்ம கிட்ட இருக்கு பாருங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கேப்பிட்டல் R 12 மல்டிபிள் பை L வந்து நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். 3 டைம் √20 பிளஸ் 2 பை RH அப்படின்றதுல 2 இன்ட்டு பை வெளியே போயிடுச்சு. R ஓட வேல்யூ கொஸ்டின்ல 4 கொடுத்துருக்காங்க. H ஓட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க. பிளஸ் R². R வந்து கோனோடது. ஸோ 12² அப்படின்றத நம்ம இங்க எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. ஸோ பை அப்படியே இருக்கட்டும். இங்க 12 3s are 36. இங்க ஒரு √20 இருக்கு நம்ம கிட்ட. பிளஸ் இங்க வந்து 2 4s are 8. 8 3s are 24. பிளஸ் இங்க 12 ஸ்கொயர் பண்ணா 12 12s are 144 அப்படின்றது கிடைச்சிருக்கும். ஸோ பை அப்படியே இருக்கட்டும். ஏன்னா 36 √20 நம்ம ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு இரேஷனல் நம்பரா இருக்கு. இவங்கள மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது 168 கிடைக்குது. கிவ் யுவர் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை தானே கேட்டாங்க. அப்ப இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ரிமைனிங் சாலிடோட சர்ஃபேஸ் ஏரியா இதுதான். கொஸ்டின்ல எல்லா யூனிட்டும் சென்டிமீட்டர்ல இருக்கிறதுனால சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல ஆன்சர் பண்ணியிருக்கணும்.